அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? 1 மினிட் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, 4 தக்காளி எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றுங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கினதுமே வதங்கவே கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கினதும் நறுக்கி வச்ச தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு அது நல்லா வதங்கும் போது 2 பல்லு பூண்டு போடுங்க. 2 பல்லு பூண்டு போட்டு அதையும் வதக்கும் போது வதக்கவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி போடுங்க. மிளகாப்பொடி போட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கிறேன். அதையும் நல்லா வதக்கினதுமே அதை ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே தோசை சுட்டுட்டு வந்துக்கலாம். தோசையை சுட்டுட்டு வரதுக்குள்ளே சட்னி அரைச்சிக்கலாம். ஆறினதுமே சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சட்னிக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அந்த சட்னியில் கொட்டிக்கலாம். அதை இந்த தோசையும் சட்னியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.